My dear students, this is class 12 math chapter 2 exercise 2.4 la question number 5 பார்க்க போறோம். Prove the following properties. First one, z is real if and only if z equal to z bar. Okay. நான் z equal to x plus iy ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதனோட கான்ஜுகேட் z bar என்னன்னா x minus iy. ஓகேவா? சரி, இதை ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்றேன்பா. z equal to z bar ரிவர்ஸில் போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். பாருங்கள், ரெண்டு பக்கம் எக்ஸ் கட் பண்ணிக்கலாம், சேம் டு சேம். இப்போ இந்த மைனஸ் ஒய்யும் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு ஐஒய், இது இந்த பக்கம் வந்ததுன்னா இன்னொரு ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 0. எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. இப்போ 2 ஐஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கா, அப்போ 2 ஐஒய். இப்போ நான் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2ஐயை நான் 0 கடியில் கொண்டு போனால் என்ன ஆகும்? ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஒய் யாரு? ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டு. அப்போ இமேஜினரி பார்ட்டு காலி. கரெக்டா? ஜட்ல இருக்கிற இமேஜினரி பார்ட்டு போயிடுது. ஸோ there is no imaginary part. ஓகேவா? therefore z is real. okay, எப்போ? when z equal to z bar. அதாவது z equal to z bar ன்னு வரும்போது z is real. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே எழுதிடுங்க. சரி, ரெண்டாவது சப்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ரியல் பார்ட் ஆஃப் z is z plus z bar by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வர பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே, லெட் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக்கலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? z ப்ளஸ் z பார் பை 2 இல்லையா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதனோட கான்ஜுகேட் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை 2. பாருங்க, ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஒய் கேன்சல். அப்போ என்ன மீந்திருக்கு? 2x மீந்திருக்கு. அப்போ 2x பை 2. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? எக்ஸ். இப்போ எக்ஸ் யாரு? ரியல் பார்ட் மட்டும்தான். இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் z. ஓகேவா? இது யாரு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ தட் இம்ப்ளைஸ் ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z பிளஸ் z பார் பை 2. ப்ரூவ்ட். ஓகேவா? சரி, இப்போ இந்த மூணாவது ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் z இஸ் z மைனஸ் z பார் பை 2i. ஓகே, இது ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இங்கேயும் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2i ஈக்குவல் டு ஜட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் போட்டுண்டு அதுக்குள்ள z பார் யாரு? எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை 2i. இப்போ இந்த மைனஸை ஃபஸ்ட்டு உள்ளே எடுக்கலாமா? அப்போ மைனஸை உள்ளே எடுக்கிறச்ச உள்ளே இருக்கிறதுனோட சிம்பிள் மாறிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வந்துடும். கீழே ஒரு 2i. இப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? அதுக்கப்புறம் என்ன மீந்திருக்கு? 2iy மேலே மீந்திருக்கு, 2i கீழே மீந்திருக்கு. 2iக்கு 2i அப்படியே கட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஒய் யாரு? பாருங்க, ஜட்ல பாருங்க, ஒய் வந்து இமேஜினரி பார்ட். ஸோ தட் இம்ப்ளைஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம், இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜட்டு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தட் இம்ப்ளைஸ் imaginary part of z is equal to z minus z bar by 2i. is proved ன்னு எழுதிடலாமா? is proved. ஸோ அவங்க கேட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.